ஒரு கேடா? சமூக நீதிக்காக இந்தியாவுக்கு வெளிச்சம் பாத்திய திராவிட இயக்கம் இந்த மண். வெறும் 4.6% மட்டும்தான் நிதியை மத்திய சர்க்கார் கொடுத்தது. மோடி சர்க்கார் உங்களுக்கு தாமரையிலே ஓட்டு போட வேண்டுமா? சொல்ல வேண்டும். மகாராஷ்டிராவுக்கு மோடி சர்க்கார் கொடுத்திருக்கிற தொகை 29,000 கோடி. பெங்களூருக்கு கொடுத்திருக்கிற தொகை 20,000 கோடி. குஜராத்துக்கு கொடுத்திருக்கிற கோடி பணம் 15,000 கோடி. உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்திருக்கிற பணம் 13,000 கோடி. ஆனால் 63,246 கோடி திட்டத்திற்கு சரிபாதி 50% கொடுக்க வேண்டிய மோடி அரசு நமக்கு கொடுத்திருப்பது வெறும் 3,273 கோடி. அரியலூர் அனிதா உள்பட 20 பேரை நாம் இழந்திருக்கிறோம். தற்கொலை செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவ கண்மணிகள். எதற்காக உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், தென் சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து நடைபெறுகிற தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சைதை பகுதி கிழக்கு செயலாளர் அன்பு குறியண்ணன் துரைராஜ் அவர்களே, நிறைவு பேருரை நிகழ்த்திருக்கிற ஓயாத கடல் அலை போல் தமிழ் இனத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட இனத்தின் மாபெரும் தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை ஏற்று வெற்றி வேட்பாளருக்காக கண்துஞ்சாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான பேரன்புக்குரிய சகோதரர் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற துணை மேயர் தோழர் மகேஷ்குமார் அவர்களே, இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற இயக்கங்களினுடைய முன்னோடி தலைவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகளே, தோழர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதி வாக்காளர் பெருமக்கள் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த வேண்டுகோள் விடுப்பதற்காக தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளரை நாடாளுமன்ற தேர்தல் களத்திலே வெற்றி பெற செய்வதற்கு கண்துஞ்சாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நமது மாசு அவர்கள். மாசு மறுவற்ற தங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருமைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய இதயத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றிருப்பது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் செய்வது அறியாமல் கை பிசைந்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் திட்டமிட்டு பணியாற்றி தமிழகத்திலே கொரோனாவிலிருந்து இந்த தமிழகத்தை மீட்பதற்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்ற அந்த கணத்திலிருந்து தன்னுடைய ஆளுமை திறனை நிரூபித்த அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, 10 ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். என்ன காரணம்? தமிழ்நாட்டுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டு வீதிகளில், தலைநகரத்தின் வீதிகளில் வாக்கு கேட்க வந்திருக்கின்றார் முதலமைச்சர். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அந்த பிரதமருக்கு இந்த மேடையிலிருந்து
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் சார்பில் இந்த மேடையிலிருந்து கேட்க விரும்புகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்காக? பேரிடர் நிவாரண நிதி 37,000 கோடி வேண்டும் என்று கேட்டார். ஒரு பைசா இதுவரையிலே அளிக்கவில்லை. இது கடந்த ஆண்டு நடைபெற்ற 2 பேரிடருக்கு மட்டும். ஆனால் 2015 2020 வரையிலே பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு 1,27,655 கோடி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அதிமுக ஆட்சியும் சேர்த்து வைத்த கோரிக்கை. 10 ஆண்டு காலத்திலே மோடி அரசு கொடுத்த தொகை 5,884 கோடி. நாம் கேட்டதை காட்டிலும் வெறும் 4.6% மட்டும்தான் நிதியை மத்திய சர்க்கார் கொடுத்தது. மோடி சர்க்கார் உங்களுக்கு தாமரையிலே ஓட்டு போட வேண்டுமா? சொல்ல வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2வது பணி 2வது கட்டம் 63,246 கோடி திட்டம். சரிபாதி பங்கை தர வேண்டும் மத்திய சர்க்கார். சட்டமன்றத்திலே நம்முடைய நிதியமைச்சர் அருமைக்குரிய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்கள் புள்ளி விவரத்தை படித்தார்கள். 63,246 கோடி. ஆனால் மத்திய சர்க்கார் தந்திருக்கிற தொகை வெறும் 3,273 கோடி தமிழ்நாட்டுக்கு. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு மோடி சர்க்கார் கொடுத்திருக்கிற தொகை 29,000 கோடி. பெங்களூருக்கு கொடுத்திருக்கிற தொகை 20,000 கோடி. குஜராத்துக்கு கொடுத்திருக்கிற கோடி பணம் 15,000 கோடி. உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுத்திருக்கிற பணம் 13,000 கோடி. ஆனால் 63,246 கோடி திட்டத்திற்கு சரிபாதி 50% கொடுக்க வேண்டிய மோடி அரசு நமக்கு கொடுத்திருப்பது வெறும் 3,273 கோடி. தமிழிசையே உங்களுக்கு தாமரை சின்னத்திலே ஓட்டு ஒரு கேடா? ஓட்டு ஒரு கேடா? சமூக நீதிக்காக இந்தியாவுக்கு வெளிச்சம் பாத்திய திராவிட இயக்கம் இந்த மண். ஆனால் நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிறோம். இல்லை என்று கைவிரித்தது மட்டுமல்ல, சமூக நீதிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மோடி சர்க்கார். அரியலூர் அனிதா உள்பட 20 பேரை நாம் இழந்திருக்கிறோம். தற்கொலை செய்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவ கண்மணிகள். எதற்காக உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? ஏன் ஓட்டு போட வேண்டும்? ஜிஎஸ்டியால் தமிழ்நாட்டுக்கு வருவாய் 20,000 கோடி இழப்பு. தாமரை சின்னத்திலே ஓட்டு உங்களுக்கு ஒரு கேடா? ஆளுநரை வைத்துக் கொண்டு இரட்டை ஆட்சி நடத்துகிறது மத்திய சர்க்கார். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் மறுக்கிறார் ஆளுநர் ரவி. என்ன துணிச்சல்! அவர் ஒரு RSS காரர். மத்திய சர்க்கார் பின்னணியில் இருக்கிற என்கிற ஆணவத்தில், திமிரில், அகம்பாவத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய திராவிட மாடல் அரசை, அரசின் திட்டங்களை நான் வேண்டுமென்றே கிடப்பிலே போட்டிருக்கிறேன். நான் கிடப்பிலே போட்டிருந்தால் அது நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று விளக்கம் கொடுக்கிறார் என்றால் பிஜேபிக்கு ஓட்டு ஒரு கேடா? எண்ணி பார்க்க வேண்டும். மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினீர்களே, 5 ஆண்டு காலம் ஒரு செங்கல் மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய உதயநிதி அவர்கள் எடுத்து காட்டுவதை போல எதற்காக உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும்? தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் இந்த காவி சித்தாந்தத்திற்கு துணையாக இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். அருமை தோழர்களே, இந்த நாடு பன்முகம் தன்மை கொண்ட நாடு. பல இனங்கள், பல மொழிகள், பல தேசிய இனங்கள், அதன் அடிப்படை கலாச்சாரம், பண்பாடு காப்பாற்றப்பட்டால் தான் இந்தியா ஒன்றாக இருக்கும், ஒருமைப்பாட்டோடு இருக்கும். ஆனால் 10 ஆண்டு கால இந்த மோடியினுடைய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணில் அரசியல் சட்டத்தை புதை குழிக்க நிற்பது மட்டுமல்ல, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே மதம், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே மருத்துவ கொள்கை, ஒரே வரி என்று அனைத்தையும் ஒரு குடையிலே கொண்டு வந்து டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு சர்வாதிகார எதேச்சாதிகார அரசு நடத்த வேண்டும் என்று
பிரதமர் மோடி திட்டமிட்டு 10 ஆண்டு காலத்திலே ஜனநாயகத்தினுடைய எல்லா அமைப்புகளையும் சூறையாடி இருக்கிறார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலிலே போட்டு முதித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே பிரதமர் மோடி பேசுவது கிடையாது, விவாதங்களிலே பங்கேற்பது கிடையாது, செய்தியாளர்களுக்கு பதில் சொல்வது கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள் விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்படுகின்றன. நாடாளுமன்றத்தின் மீது எந்த காலத்திலும் இந்துத்துவ கும்பலுக்கு RSSக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்தவர் குருஜி கோல்வார்கர், RSS தலைவர். மறந்துவிடக் கூடாது. மாநிலங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. மொழி அடையாளத்தோடு உருவாக்கப்படுகிற மாநிலங்கள் 1957 மாநில ஆணையம் அமைக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அதை கடுமையாக எதிர்த்தது RSS. இந்த நாடு ஒரே நாடு. இந்த நாட்டினுடைய சட்டமாக மனு தர்ம சட்டம் தான் இருக்க வேண்டும் என்று 56 கோல்வார்கர் சொன்னதை 23 இந்துத்துவ கும்பல் வாரணாசியிலே கூட்டம் போட்டு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் மாற்றி எழுதப்பட வேண்டும். மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் சட்டம் தேவை. நாட்டின் தலைநகரமாக புதுதில்லி இருக்கக்கூடாது, வாரணாசி இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு பாரதம் என்று பெயர் சூட்ட வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு வாழக்கூடிய உரிமை உண்டே தவிர ஓட்டு போடுகிற உரிமையை கொடுக்க கூடாது. இவையெல்லாம் வாரணாசியிலே இந்து சாமியார்கள் ஒன்று கூடி நிறைவேற்றிய தீர்மானங்கள். இந்து நாடாளுமன்றத்தை அமைக்க வேண்டும், இந்துத்துவ நாடாளுமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமை தோழர்களே, இன்னொரு வாய்ப்பு 2024 தேர்தலில் வந்துவிடுமானால், மோடி அரியணையிலே மீண்டும் தொழுவாரானால், இந்திய உபகண்டத்திலே எப்படி ஜெர்மானிய அன்றைக்கு ஹிட்லர் நாடாளுமன்றத்திலே மெஜாரிட்டியை பெற்றுக் கொண்டு ஆட்சி படத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த நாட்டு மக்களை கொண்டு குவித்தது மட்டுமல்ல, சர்வாதிகார ஆட்சியை நடத்தினாரோ அதை போல இத்தாலியில் பாசிச ஆட்சி நடத்தினானே முசோலினியை போல அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு, நாடாளுமன்றத்திலே மிருகத்தனமான மெஜாரிட்டியை கைப்பற்றியதற்கு பிறகு அவன் முதல் படியாக போது இந்த நாட்டின் அரசியல் சட்டம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை நார் நாராக கிழித்து எறிந்துவிடும் இந்த கூட்டம். இது ஒரு பயங்கரவாத கூட்டம். அவர்களிடம் சிக்கி இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்கு இது 2வது விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டும். தமிழ்நாட்டில் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற, இந்தியாவை பாராட்டுகிற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிடன் மாடல் ஆட்சியினுடைய நாயகன் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இங்கிருந்து தென்னகத்திலிருந்து இந்தியாவின் விடியலுக்காக அவர் சொல்கிறாரே, நாட்டை காக்க வாருங்கள், இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொல்கிறாரே, அந்த அழைப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இமய பர்வதம் முதல் குமரி வரையிலே நம்முடைய தளபதியினுடைய குரல் நாட்டை காப்பதற்கு ஒருமித்து எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டை காப்பதற்கான தேர்தல் களத்திலே உங்கள் வாக்கை கருவியாக பயன்படுத்துங்கள். திமிர் பிடித்த பேச்சுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநரை மீண்டும் தெலுங்கானாவுக்கு அனுப்பி வைப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அடக்கி பேசுங்கள் என்று இந்த நேரத்திலே அக்கா தமிழிசைக்கு உங்களுக்கும் வேண்டுகோள் வைத்துக் கொண்டு, வரலாற்றின் குப்பை தொட்டியிலே இந்த நாட்டின் ஆட்சிப்படத்தில் இருக்கக்கூடிய அரசு தூக்கி எறிவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம் முகவரி எழுதுவோம். முதல் கட்ட தேர்தலிலேயே முடிவை உணர்த்துவோம் என்று சொல்லி மறவாதீர்கள். உதயசூரியன் தமிழச்சி தங்கபாண்டியனை மீண்டும் அனுப்புங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.